வச்சிருந்தாலும் மேனேஜர் போஸ்ட்டுக்கு எல்லாரும் அதை கேட்டிருப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கேட்டிருக்க மாட்டாங்க, பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. ஆனால் சபரின்னு வரும்போது அங்கே தான் ஒரு சபரிசம் இருக்குல்ல, கணியன் கோ இருக்குல்ல, அது கூட சேர்ந்து வைல்டு கார்டு திவ்யா குரூப்பிசம் இருக்குல்ல, திவ்யா குரூப்பிசம்ல பிரஜின் குரூப்பிசம்னு வச்சுக்கலாம். பிரஜின் தலைமையில் இருக்கிற திவ்யா, அதுக்குள்ள தன்னோட கேம் ஆட ட்ரை பண்ற சாண்ட்ரா. ஓகேவா? அந்த பிரஜின் திவ்யா இந்த கனி குரூப்ல இருந்து சாண்ட்ரா தனியா வந்தாதான் அவங்க கேம் தெளிவா இருக்குமே தவிர இந்த சீக்ரெட் டாஸ்க்னால மட்டும் அவங்கள வந்து ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்னு நான் சொல்ல மாட்டேன். பிக் பாஸ் சப்போர்ட்டோட அவங்க அதை பண்ணாங்களே தவிர பிக் பாஸ் சப்போர்ட் இல்லாம பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டா அது எனக்கு கொஸ்டின் மார்க் தான். அப்போ அவங்க கட்ஸான பிளேயர் அப்படிங்கிறதையோ ஸ்ட்ராங் பிளேயர் அப்படிங்கிறதையோ இனிமே வர வாரங்கள்ல பிக் பாஸ் சப்போர்ட் இல்லாம ஹஸ்பண்டோட சப்போர்ட் அந்த இடத்துல அவங்க பார்ட்னரா சேர்த்தது கூட பிரஜினை தான் சேர்த்திருப்பாங்க, வேற யாரையாவது அவங்க பண்ணியிருக்கணும். இன்னொன்னு அந்த நாமினேஷன் பாஸ் அவங்க ஹஸ்பண்டுக்கு அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அதுவுமே அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கேம் பெர்ஸ்பெக்டிவ்னா அந்த வீட்டில் யாருக்கும் சப்போர்ட் இல்லை, இவங்க 2 பேர் மட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் ஆடுவாங்கன்னா இது பிக் பாஸே அன்ஃபேரா அந்த ஷோ கொண்டு போறதுக்கான ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இன்னொன்று டைரக்ட் நாமினேஷன்ல அவங்க பார்வைய திவாகரியா தான் போடுவாங்கன்னா திருப்பி இதே குட்டைக்குள்ள ஒரு மட்டையா தான் அவங்கள பார்க்க முடியுமே தவிர அதே கனியையோ சபரியோ இல்லைன்னா வந்து இன்னும் அங்கே ஸ்ட்ராங்கா இருக்க கண்டஸ்டன்ஸையோ யாராச்சும் ஏன் அவங்க திவ்யாவையோ அப்படி போட்டாங்கன்னா தான் அவங்க கேம் தனித்துவமா தெரியப்படும் தவிர திருப்பி அந்த குரூப்பிசம்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிட்டு திவாகர் பாருன்னு ஆடுனா தெரியவே தெரியாது. இதை தான் இன்னைக்கான எபிசோட்ல சுபிக்ஷா கேட்பாங்க பாரு கிட்ட. நீங்க பார்த்திருப்பீங்க, என்ன ஒரு இவ்வளவு பெரிய பிளேயர் வெளில போயிட்டாங்க அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது, ஆமா நீங்க வந்து உங்களோட ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் வெளில போறதுக்கான காரணம் சரியா ஆடாத பிளேயர்ஸை உள்ள வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறது தான். அப்போ ஸ்ட்ராங் பிளேயர்ஸும் அந்த குரூப்பிசம்குள்ள வந்துட்டு மறைஞ்சிட்டு இருக்காங்கன்னா அப்போ டிசர்விங் பிளேயர்ஸ் தான் வெளில போவாங்கன்னா நீங்க நாமினேஷன் அப்போ சுபிக்ஷாவை கரெக்டா ஸ்லிப்பர் ஷாட்டா கேட்பாங்களே, பாரு நீ கூட என்னதானே நாமினேட் பண்ண, 10 ஓட்டு போட்டானே 12 ஓட்டு போட்டானே 2 ஓட்டு வந்தா, இன்ஃபேக்ட் 1 ஓட்டு ஓட்டாலே நாமினேஷன்ல வரும்னா நீ என்னதானே பண்ண, நீ மத்தவங்களை யாரையாச்சும் பண்ணிருக்கலாம்னா அப்ப சுபிக்ஷா சொல்லுவாங்க கனியை பண்ண நினைச்சா கனி நாமினேஷன்ல வந்துட்டு இருந்தாங்க, ஃப்ரீ நாமினேஷன்ல இருந்தாங்க, அதனால பண்ண முடியலன்னா ஏமா கனி மட்டும்தான் அந்த வீட்டில் உனக்கு பிரச்சனையா, ஏன் நீ சபரியை பண்ணியிருக்கலாம்ல, எஃப்ஜேவை பண்ணியிருக்கலாம்ல, ஏன் விக்கல்ஸ் விக்ரமா பண்ணியிருக்கலாம்லன்னா நீங்களும் ஒரு குரூப்பிசம்குள்ள ஆடுறீங்கல்ல, சுபிக்ஷாவை பண்ணக்கூடாது, விக்கல்ஸ் விக்ரம் பண்ணக்கூடாது, சபரி அண்ணனை பண்ணக்கூடாது, எஃப்ஜேவை பண்ணக்கூடாது, ரம்யாவை பண்ணியிருக்கலாம்ல, ஏன் ரம்யாவை பண்ணல, ஏன் அரோராவை பண்ணியிருக்கலாம்ல, அரோராவை கூட ஏன் யாருமே நாமினேஷன்ல கொண்டு வரல, அவங்களுமே அந்த வீட்டில் டிசர்விங் இல்லைன்னு சேதுபதி சார் 10 வாட்டி சொல்லிட்டு இருக்காருல, ஏன் நீங்க கொண்டு வரல? அப்போ நீங்க அந்த பர்சனல் வெஞ்சன்ஸுக்குள்ளதான் அந்த நாமினேஷனை பண்றீங்க அப்படின்னும் போது நீங்க அந்த கேமுக்கு டிசர்விங் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்ற இடத்துல பிரவீனும் அந்த சான்ஸை விட்டுட்டாரு. நாமினேட் பண்ற இடங்கள்லயோ குரூப்பை விளையாடுற இடத்துலயோ கேப்டன்சிலயோ அவர் நியாயமா இல்லாம இருந்த விஷயங்கள் தான். ஆனா அவர் வெளில போகும்போது பாரு கிட்ட நல்ல கேம் ஆடுற அப்படின்னு